பக்தியா பரமயா வாபி பிரபத்யா வா மகாமுனே பிராப்யோஹம் நான்யதா பிராப்யஹா மம கைங்கர்ய லிப்சுபிஹி. இந்த சம்ஹிதா ஸ்லோகத்திலே பகவான் தானே தன்னை அடைவதற்கான வழி என்ன என்று தெரிவிக்கிறார். இந்த சம்சாரத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் இந்த துக்கங்களையெல்லாம் விட்டு நிரந்தரமான சுகத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுக்கு மோக்ஷம் உபதேசிக்கப்படுகிறது. அந்த மோக்ஷம் என்பது இரண்டு வகையானது என்று நேற்றைய தினம் பார்த்தோம். ஒன்று கைவல்ய மோக்ஷம் என்பது, மற்றொன்று பகவத் பிராப்தி என்கிற மோக்ஷம். கைவல்யம் என்றால் ஆத்மா தான் தனியாக இருந்து தான் மட்டும் ஆனந்தத்தை அனுபவிப்பது. இந்த உடலையும் சம்சாரத்தையும் கர்மங்களையும் தொலைத்தல் என்பது ரெண்டு வகையான மோட்சங்களுக்குமே பொதுவானது. மோட்சம் என்கிற சொல்லுக்கே முக்தி, ஏதோ ஒரு கட்டிலிருந்து விடுபடுதல் என்றுதானே பொருள். அப்போ இந்த உடல் சம்சாரம் போன்ற கட்டுகளிலிருந்து நாம் வெளியேறுகிறோம். அதற்கு பிறகு பகவானை அடைய ஆசைப்பட்டால் அது ஒரு வகையான முக்தி, பகவத் பிராப்தி என்று சொல்லப்படுகிறது. பகவானை அடைய ஆசை இல்லை, நான் தனியாக இருந்து ஆனந்தமாக ஆத்மா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது கைவல்ய மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே யாரெல்லாம் பகவானை அடைந்து அவருக்கு தொண்டு செய்வதுதான் என்னுடைய இலக்கு என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரெண்டு வழிகளை பகவான் உபதேசிக்கிறார். ஒன்று பக்தி யோகம் என்று நாம் நேற்றைய தினம் பார்த்தது. மற்றொன்று பிரபத்தி, சரணாகதி, ஞாசம் என்று சொல்லப்படுகிற ஒரு உபாயம். அதைதான் இன்று நாம் காண இருக்கிறோம். பக்தியா பரமயா வாபி பிரபத்யாவா மகாமுனே. பக்தியாலேயோ பிரபத்தியாலேயோ என்னை அடைந்து கைங்கரியம் செய்யலாம் ஸ்ரீவைகுண்டத்தில் என்று பகவான் தெரிவிக்கிறார். கீழே இதே போல ஒரு ஸ்லோகத்தை கீதையிலிருந்து பார்த்தோம். லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புராப்ரோக்தா மயானக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறபடியார் சிலருக்காக கர்மயோகம் என்கிற வழியை ஏற்படுத்தினேன், மற்றவர்க்காக ஞானயோகம் என்கிற வழியை ஏற்படுத்தினேன் என்று பகவான் தெரிவித்தார். அப்போ ஒரே இடத்தில் ரெண்டு வெவ்வேறு உபாயங்கள் சொல்லப்பட்டால் அவற்றுக்குள் ஏதோ ஒரு பேதம் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கான தகுதி பெற்றவர் ஒருவர், மற்றொன்றை செய்வதற்கான தகுதி பெற்றவர் வேறொருவர்னு அர்த்தம். அதே போலத்தான் பகவான் இங்கு தெரிவிக்கிறார். பக்தி என்று ஒரு மார்க்கம், பிரபத்தி என்று ஒரு மார்க்கம், இந்த ரெண்டாலும் என்னை அடையலாம் என்று. ஆகையால் பக்தி செய்வதற்கான தகுதி உடையவர்கள் வேறு, பிரபத்தி செய்வதற்கான தகுதி உடையவர்கள் வேறு. அவரவர் அந்தந்த வழியை பற்றி பகவானை அடையலாம் என்று இதிலிருந்து தெரிவிக்கிறது. இதற்கு விகல்பம் என்று தெரிவிப்பார்கள். ஒரே செயலை, ஒரே குறிக்கோளை அடைவதற்கு ரெண்டு வழிகள் இருந்தால் அந்த இரண்டில் எதை வேண்டுமானாலும் நாம் பற்றி கொள்ளலாம். நெல் இருக்கு, நெல்லிலிருந்து உமியை நீக்க வேண்டும் என்றால் அதை ஏதோ ஒரு இடத்துல வச்சு அதை ஒரு உரலால குத்துறோமோ இல்லையோ, அது ஒரு உரல்ல போட்டு உலக்கையால் குத்தினால் நெல்லிலிருந்து உமி விலகப் போகிறது, நெல்லை எடுக்கலாம். இது ஒரு வழி. இல்லை, நான் ஒவ்வொரு நெல்லாக எடுத்து நகத்தால் பித்து எடுக்கப் போகிறேன்னால் அப்படியும் செய்யலாம். அப்போ ஒரே பயனுக்கு ரெண்டு வழிகள் இருந்தால் நம் இஷ்டப்படி எதை வேண்டுமோ நாம் தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு விகல்பம் என்று பெயர். அதே போல இந்த இடத்தில் நம் இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுக்கலாமா? நான் ஆசைப்பட்டால் பக்தி யோகம் செய்கிறேன், ஆசைப்பட்டால் பிரபத்தி செய்கிறேன் என்று தேர்ந்தெடுக்கலாமா என்றால் அப்படி நம்மால் முடியாது. இந்த இடத்தில் சிலருக்காக பக்தி யோகம், சிலருக்காக பிரபத்தி என்று பகவான் ஏற்படுத்தி வைத்துள்ளார். அந்த பிரபத்தி என்கிற தவத்தை பார்க்க வேண்டும் என்றால் பக்தி யோகத்தில் இருக்கும் சிரமம் என்ன, கடினத்தன்மை என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முடியும். பக்தி என்றால் என்னன்னு பார்த்தோம். முதலில் கர்மயோகத்தை செய்து நம்முடைய மனதை தூய்மையாக்கி அதனாலே ஞானயோகம் பிறந்து இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு ஆத்மாவை தியானம் செய்து உண்மையாக ஆத்மாவை புரிந்து கொண்டு
அவர் பகவானுக்கு அடிமை என்று தெரிந்து கொண்டு பகவானை பற்றின தியானம் செய்வதை தொடங்கி அதோடு கூட அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், ஸ்ரவணம், கீர்த்தனம் இப்படியான பல செயல்களையும் செய்து கொண்டே வந்தால் பல பிறவிகளின் முடிவில் இப்படிப்பட்ட பக்தி யோகத்தை பின்பற்றுபவன் மோட்சம் அடைகிறான் என்று பார்த்தோமோ இல்லையோ. இதுல கேட்ட உடனே என்ன கஷ்டம்னு தெரிகிறதா? மிகவும் கடினமானது செய்வதற்கு. இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பவர்கண்ணே வைத்து துளக்கமில் சிந்த செய்து தோன்னலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையில் காண்கிப்பாரே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். திருக்குறுந்தாண்டகம் என்று ஒரு அருளிச் செயல் திவ்ய பிரபந்தம். அதில் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், பக்தி யோகம் எப்படி பண்ணணும்? இளைப்பினை இயக்கம் நீக்கி. இளைப்பு என்று சில பொருள்கள் உள்ளன, அவை நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றன. அவற்றை முதலில் தடுக்க வேண்டும். இளைப்பு என்றால் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷங்கள் என்று தெரிவிப்பார்கள். அவித்யை என்றால் அறிவின்மை, இந்த உடலையே நான் என்று நினைத்துக் கொள்வது, நான் சுதந்திரன், பகவானுக்கு அடிபணிந்தவன் அல்ல என்று நினைப்பது, இதெல்லாம் அவித்யை, அஜ்ஞானம், அறிவின்மை அப்படின்னு சொல்றோமே, அது முதல். அது நம்மை தாக்குகிறது. அடுத்தது அஸ்மிதா, அதற்கு மேலே ராகம், துவேஷம், அபினிவேஷம் என்று பல. அஸ்மிதா என்றால் அகங்காரம், நான் என்கிற ஒரு கர்வம் இருக்கே, அதற்கு அஸ்மிதா என்று பெயர். ராகம் என்றால் பற்றுதல், ஆசை. துவேஷம் என்றால் வெறுப்பு. கடைசியாக அபினிவேஷம் என்றால் மரணத்தை பற்றின பயம். இந்த 5 கஷ்டங்களும் கிளேசங்கள் இதற்கு பெயர். அவை நம்மை தாக்குகின்றனவே. அப்ப அவற்றை முதலில் தடுக்க வேண்டும். இளைப்பினை இயக்கம் நீக்கி இந்த விஷயங்கள் எல்லாம் இயங்காதபடிக்கு தடுக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்து ஒரு ஆசனத்திலே அமர வேண்டும். யோகம் செய்வது என்றால் அதற்குன்னு பல கோட்பாடுகள் உள்ளன. கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார், ரொம்ப உயர்ந்த ஆசனத்தை இடக்கூடாது, ரொம்ப தரையிலேயே அமர்ந்து கொண்டு யோகம் செய்யக்கூடாது, நடுவான ஒரு உயரத்தில் ஆசனம் இட வேண்டும். தரையிலேயே உட்கார்ந்துண்டா கொஞ்ச நாள்ல படுத்துக்கலாம்னு தோணிடும். ரொம்ப உயரமா இருந்தா விழுந்துட போறோமோன்னு பயமா இருக்கும். அதனால மிதமான ஒரு உயரத்தில் இட வேண்டும். அடுத்து அதில் ஒரு புற்களை, தர்ப்ப புல்களை விரித்து அதற்கு மேல் மாந்தோல் விரித்து அதற்கு மேல் ஒரு பட்டு துணியை விரித்து அதில் அமர வேண்டும். எதுக்குன்னா சுத்திக்காக. தர்ப்பப்புல் என்பது ரொம்ப புனிதமானதோ இல்லையோ, அதற்காக தர்ப்பப்புல், மாந்தோல், அதற்கு மேல குத்தாம இருக்கிறதுக்காக ஒரு பட்டு துணி, இப்படி போட்டு கொண்டிருக்க வேண்டும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, முழுவதுமாக பட்டினியும் இருக்கக்கூடாது. அதிகமாக தூங்கவும் கூடாது, மிக குறைவாக தூங்கவும் கூடாது. நாத்தியஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்தம் அனஷ்ணதः நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவசார்ஜுன. எல்லாவற்றிலுமே மிதமான ஒரு பாதையை பின்பற்ற வேண்டும். இப்படி அமர வேண்டும், ஆசனத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய மூக்கின் நுனியை பார்க்க வேண்டும். சம்பிரேக்ஷ்ய நாசிகாகிரம் ஸ்வம் திசஷ்ச அனவலோகயன், சுற்றுமுற்றும் பார்க்கக்கூடாது. கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணால் வேகமாக தூக்கம் வந்துவிடும். கண்ணை திறந்து கொண்டு பண்ணால் யாரெல்லாம் தாண்டி போறா, யார் என்ன பண்றான்னே மனசு அலைபாயும். அதனால் மூக்கின் நுனியை பார்க்க வேண்டும், பார்த்து கொண்டே தியானம் செய்ய வேண்டும்னு சொல்றாரா. அப்ப இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து ஆசனத்தில் அமர வேண்டும். முன் இமையை கூட்டி, மேல் இமையையும் கீழிமையும் சேர்த்து மூக்கின் நுனியை பார்த்து கொண்டு, முழுக்க மூடவும் மூடாது, கண்ணு முழுக்க திறந்தும் இருக்காது. இங்க பார்த்துட்டு இருந்தா அப்படித்தானே இருக்கும். அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து. அளப்பில் ஐம்புலன் கட்டுப்படுவதற்கு மிகவும் அரிதானவையான புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இருக்கே, அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு மேலே அன்பு அவர் கண்ணே வைத்து, பகவானிடத்தில் அன்பு செலுத்தி துளக்கமில் சிந்த செய்து இடைவிடாமல் நிரந்தரமாக தியானம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் என்ன நடக்கும்? நம்முடைய அறிவானது நன்றாக பிரகாசிக்கும். அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பவர்கண்ணே வைத்து துளக்கமில் சிந்த செய்து தோன்றலும் சுடர் விட்டு, ஞானமானது நன்றாக பிரகாசிக்க தொடங்கும். அந்த ஞானத்தை கொண்டு பகவானை நாம் அறிய வேண்டும். இது சாஸ்திரம் சொன்ன விதி. ஆனால் விளக்கினை விதியில் காண்பார். சாஸ்திரம் சொன்னபடி முயற்சி செய்தார்கள் என்றால் மெய்மையில் காண்கிப்பாரே. உண்மையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணால் அதால பகவானை பார்த்துட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா?
அவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்களாக முயற்சி செய்து அவனை பார்க்க முடியும் என்று நினைத்தால் அது தவறானது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன. அவரை பற்றி பேசிண்டே இருந்ததற்காக பகவானை பற்றிவிட முடியாது. அவரை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தால் மட்டும் பற்றிவிட முடியாது. சிந்தித்து சிந்தித்து ஆலோசனை செய்தாலும் பற்றிவிட முடியாது. ஆனா சாஸ்திரம் நம்மகிட்ட சொன்னது இதுதான், பகவானை பற்றி கேட்பாய், பகவானை பற்றி சிந்திப்பாய், அவரை பற்றி தியானிப்பாய். நேத்து பார்த்தோமே, ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா, இதுதான் வேதம் விதிக்கிறது. மற்றொரு புறத்தில் அதே வேதம், நீ கேட்டு கேட்டு அவனை அறிய முடியாது, நீ சிந்தித்து சிந்தித்து அறிய முடியாது, தியானித்து தியானித்து அறிய முடியாது. அப்ப என்ன சுவாமி பண்ணணுமா வேண்டாமானால், அவராக பார்த்து யாரை தேர்ந்தெடுத்து தன்னை காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறாரோ அவனால் தான் அவரை அறைய முடியும். அப்போ அவருடைய அருள் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பகவானை உண்மையில் அறிய முடியாது. அப்ப முதல் குற்றம் பக்தி யோகத்துக்கு மிகவும் கடினமானது செய்வதற்கு. பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பிரம்மாவும் சிவபெருமானும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பகவானை காண வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவம் செய்தார் வெள்கி நிற்ப, அவர்களெல்லாம் வெட்கி தலைகுனியும்படிக்கு ஒரு கஜேந்திரன்கிற யானை அழைத்தவுடன் அங்கிருந்து ஓடி வந்தாயே, உன்னை காண வேண்டும் என்று 1000 ஆண்டுகளாக தவம் செய்கிறார்கள் ரிஷிகளும் தேவர்களும். அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. நாராயணா என்னை காப்பாற்றுன்னு ஒரு கஜேந்திரன் அழைத்தால் ஓடி வந்து காப்பாற்றினாயே. அப்ப இதிலிருந்து என்ன புரிகிறது? நாம் செய்யும் முயற்சியால் அடைய முடியாது, அப்பேற்பட்ட சக்தி நமக்கு கிடையாது. அப்ப நமக்கு பக்தியோகம் செய்வதற்கான சக்தி இல்லை. இதை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். முன்காலத்தில் ஒரு ஆயுள் காலம் என்பது மிக நீண்டு இருந்தது. இப்ப தசரதன் 60,000 ஆண்டுகள் இருந்தார். ராமன் 11,000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். சகரன் என்ன, அம்சுமான் என்ன, அசமஞ்சஸ் என்ன, எல்லாரும் நீண்ட ஆயுள் இருந்தார்கள். அவர்களால் கர்மயோகம் ஒரு 1000 வருஷம் பண்ணி மனது தூய்மையாகி, அப்புறம் ஞான யோகத்தை ஒரு 2000 வருஷம் பண்ணி பக்தி பிறந்து, அதை ஒரு பல ஜென்மங்களில் செய்து கடைசியாக பகவானை அடைவதற்கான சக்தி இருந்தது. இன்று நமக்கு அதெல்லாம் இல்லை. 60, 80, 100 பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு நடுவில் வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். சாஸ்திரம் நமக்கு கொடுத்த ஆயுஸ் 100 வருஷங்கள். அதுவே எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. 80, 90 ஏதோ ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்க. பாதியும் உறங்கி போகும். தூக்கத்தினால பாதியை கிடைச்சிடுறோம். மிச்சம் இருக்கிறது 50 வருஷம் தான். நின்னை 15 ஆண்டு 15 50 ஆண்டுகள் தான் மீதம் உள்ளது. இது இரவில் மட்டும் தூங்கினால். பகலிலும் தூங்கத் தொடங்கினால் 15 ஆண்டுனா 15 50 ஆண்டு இல்ல, 10 5 15 ஆண்டு தான் பாக்கி இருக்கும் பகலிலும் தூங்க தொடங்கினால். அப்படி இருக்கும் பொழுது அதற்குள்ள எத்தனை கஷ்டம். பேதை சிறு குழந்தையாக இருக்கும்போது எதுவுமே தெரியாது. பாலகன் சின்ன பிராயத்தில் சிறுவனாக விளையாட்டில் தான் புத்தி சென்றது. அதாகும் யௌவன பருவம் வந்தால் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கலாம்னு ஆசை வருமே தவிர பகவானை அறிய வேண்டும் என்று ஆசை வருவதில்லை. அதாகும் பிணி, பசி, மூப்பு, துன்பம், வியாதி வருது, கிழட்டுத்தன்மை வருகிறது. இப்படி எத்தனை கஷ்டங்கள் நமக்கு. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்போ பக்தியை செய்வதற்கான சக்தி யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்காக சரணாகதி பிரபத்தி என்கிற ஒரு வழிமுறையை பகவான் ஏற்படுத்தினார். இது முதல் வேறுபாடு. பக்தியை எல்லாரும் செய்ய முடியாது, அதுக்கு ஒரு சக்தி வேண்டும். சக்தி இல்லாதவர்களுக்காக பிரபத்தி. முதல் வரி தெரிஞ்சிட்டோமா? அடுத்தது, பக்தி என்பதை அனைவரும் செய்ய முடியாது. அதிகிருதாதிகாரம் என்று தெரிவிப்பார்கள். அனைத்து தரப்பட்ட மக்களும் செய்யலாமானால் செய்ய முடியாது, சிலர் மட்டும்தான் செய்யலாம். ஆனா பிரபத்திக்கு அந்த எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஏன் கஜேந்திரன் யானை செய்தார், ஒரு காகாசுரன் அசுரன் கண்ணன் காலில் ராமன் காலில் விழுந்து செய்தார், பகவானே செய்தார். சமுத்திரராஜனிடத்தில் கடலை தாண்டுவதற்கு ஒரு வழி வேண்டும் என்பதற்காக பகவானே செய்தார். அப்ப கடவுளும் சரணாகதி செய்யலாம், மனிதனும் செய்யலாம், விலங்கும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பக்தி யோகத்துக்கெல்லாம் அப்படி கிடையாது. மனிதனாக பிறந்து சில குலங்களில் பிறந்தால்தான் செய்ய முடியும். அப்ப அதிகிருதாதிகாரம் சர்வாதிகாரம் என்று ஒரு வேற்றுமை. இது இரண்டாவது. மூன்றாவது முக்கியமான வேற்றுமை,
நமக்கு எது தகுந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால், யோசித்து பார்த்தால் நமக்கு பக்தி தகுந்ததல்லன்னு புரிஞ்சிடும். ஏன்னு சொல்றேன், பக்திக்கு மூலம் என்னன்னு பார்த்தோம். பகவானிடத்தில் நமக்கு அன்பு ஏற்படுவதற்கு மூலமாக இருக்கக்கூடியது அவனுக்கு நான் அடிமை என்கிற சேஷத்துவ ஞானம். சேஷன் என்றால் அடிமை, சேஷி என்றால் ஆண்டான் பகவானை குறிக்கும். அப்ப நான் பகவானுக்கு சேஷன் என்று அறிந்து கொண்டால்தான் பக்தியே பிறக்கும்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த சேஷத்துவத்தில் ஒரே ஒரு கஷ்டம் உள்ளது. சேஷத்துவம், அடிமைத்தன்மை என்று சொன்னவுடன் யார் மனதுக்கு வருவார்கள்? லக்ஷ்மணன். அவர்தானே எத்தனை வருஷங்கள் ராமனுக்கு விடாம தொண்டு செய்தார். ராமனுக்கு மிகவும் விரும்பிப்பட்டவராக இருந்தார். ராமனிடத்தில் அவ்வளவும் நிறைய அவர் ஆசை வைத்திருந்தார். ரெண்டு பேரும் சொல்ற வார்த்தை இது. லக்ஷ்மணன், ராமன் தான் எனக்கு தாய், தந்தை, அண்ணன், அனைத்து உறவும் ராமன் தான். அகம் தாவது மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவஹா. சுமந்திரன் இவர்கள் மூவரையும் காட்டுக்கு அழைத்து வந்தார். ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்கு வந்தார்கள். சுமந்திரன் தான் தேரை ஓட்டிக்கொண்டு வந்தார். கங்கை கரை வரையில் வந்தார்கள். அங்கு குகனோடு தோழமை கொண்டார் பகவான். குகனுடைய படகில் ஏறி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். படகுல போறச்சே இவரால் தேரை ஓட்டிண்டு சுமந்திரனால மேல போக முடியாது. அதனால் சுமந்திரன் மறுபடியும் அயோத்திக்கு செல்ல போகிறார். அப்ப அவர் கேட்டார், ராமா, உன் தகப்பனாரிடம் என்ன செய்தி சொல்ல வேண்டும்? லக்ஷ்மணனிடம் கேட்டார், என்ன சொல்ல வேண்டும் என்று. லக்ஷ்மணன் சொன்னான், தகப்பனார்னு சொல்லாத, தசரத சக்கரவர்த்திக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொன்னார். ஏன், தசரதன் தானே உங்க தகப்பனார், ஏன் அப்படி சொல்ல சொல்கிறாய்? சரி, கேட்கிறேன். தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சொல்லணும்னு கேட்டால், அப்போது லக்ஷ்மணன் சொன்னான், அவரை நான் தந்தையாக கொள்ளவில்லை என்று சொல்லிவிடு என்று சொன்னான். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன், அவ்வளவு தப்பு பண்ணிட்டாரா? உண்மைதான், ராமனை அனுப்பினார், அதற்காக இப்படி கடுஞ்சொல்லா என்று இவர் போய் தசரதனிடம் சொல்லும் பொழுது, இப்படி லக்ஷ்மணன் சொல்லிவிட்டான், உம்மை தந்தையாக மதிக்கவில்லை என்று சொன்னான் அப்படின்னு சொன்னார். தசரதன் அதற்கு அசரவே இல்லை. வேற ஏதானு சொன்னானா லக்ஷ்மணன்னு கேட்டார். ஆமா, இன்னொரு வரி சொன்னான், எனக்கு பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவஹா. அண்ணனோ, உறவினர்களோ, கணவனோ, தம்பியோ, அண்ணனோ, பிதாவோ, அனைத்து உறவுகளுமாகவும் நான் ராமனைத்தான் கொண்டேன் என்று லக்ஷ்மணன் சொன்னார். உடனே தசரதனுக்கு ரொம்ப ஆனந்தம். நான் ராமனை பெற்று கூட இவ்வளவு சந்தோஷப்படவில்லை, இப்பேற்பட்ட லக்ஷ்மணனை ஈன்றெடுத்ததற்காக சந்தோஷப்படுகிறேன்னு தசரதன் சொன்னார். அப்ப லக்ஷ்மணன் அனைத்து உறவுகளமாகவும் ராமனையே மதித்திருந்தார். ராமன் எங்கெல்லாம் சென்றாரோ, அவர் தூங்கினாரோ, விழித்து கொண்டிருந்தாரோ, மலையில் இருந்தாலோ, காட்டில் இருந்தாலோ, எங்கு இருந்தாலும் அனைத்து விதமான தொண்டுகளையும் செய்து கொண்டிருந்தார். ராமனுக்கும் லக்ஷ்மணன் பேரில் மிகுந்த ஆசை உண்டு. தசரதன் இறந்து போனாரோ இல்லையோ, அந்த செய்தியை பரதன் வந்து ராமனிடத்தில் சொன்னார். அது வரைக்கும் ராமனுக்கு தெரியாது. ராமன் நினைத்து கொண்டிருந்தது தசரதன் இருக்கிறார், பரதன் வந்திருப்பார், மறுபடியும் அவருக்கு பட்டம் கட்டி இருப்பார்கள், பரதன் ராஜாவாக இருப்பான் என்று நினைத்தார். இது எதுவுமே நடக்கல. தசரதன் மாண்டு போனார். வந்த பரதன், நான் ராஜ்யத்தை ஏற்க மாட்டேன், அனைவருமாக சென்று ராமனிடம் பிரார்த்திப்போம், மறுபடியும் அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்று அனைவரையும் திரட்டி கொண்டு வந்தார். தசரதன் இறந்து விட்டார்னு ராமனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ. அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, சீதையை பார்த்து, சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா, உன்னுடைய மாமனார் இறந்து விட்டார். லக்ஷ்மணனை பார்த்து, பித்ரா ஹீனோசி லக்ஷ்மண, லக்ஷ்மணா நீ தந்தையை இழந்து விட்டாய், தந்தை இல்லாதவனாக நீ நிற்கிறாய் என்று சொன்னாரே தவிர எங்க அப்பா போயிட்டார்னு ராமன் வார்த்தையே சொல்லல. ஏனென்றால் அதற்கு முன்னால் ஒரு சரித்திரம் நடந்தது. லக்ஷ்மணனை பர்ணசாலை கட்ட சொன்னார். ஒரு குடிசை வேண்டுமோல் அவர்கள் வாழ்வதற்கு. அந்த குடிசையை கட்டச் சொன்ன போது ராமனுடைய மனதில் என்னென்ன இருக்குமோ நன்றாக புரிந்து கொண்டு இடத்தை அழகாக தேர்ந்தெடுத்து, நீர்வளம் இருக்க வேண்டும், அங்கு நல்ல புஷ்பங்கள் திருவாராதனம் பூஜைக்கு இருக்க வேண்டும், அருகிலேயே என்னென்ன காய்கனிகள் வேண்டுமோ கிடைக்க வேண்டும், அப்படிப்பட்ட நல்ல இடத்தில் அழகாக பர்ணசாலையை அமைத்தார். அதற்கு ராமன் சொன்னார், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்ருத்த பிதாமம. என்னுடைய தந்தை இறக்கவே இல்லை லக்ஷ்மணா, உன் வடிவத்தில் இன்னும் இருக்கிறார், நீ இருக்கும் வரை எனக்கு தந்தை இல்லைங்கிற எண்ணமே வராது என்று ராமன் சொல்லுகிறார். அப்ப ராமன் லக்ஷ்மணனே தந்தைன்னு சொல்றார், லக்ஷ்மணன் ராமன் தான் தந்தைன்னு சொல்றார். அவ்வளவு அந்யோன்யமா இருந்தாலும் இல்லையோ. ஏன், சேஷத்துவ ஞானம் முழுமையாக இருந்தது. தான் பகவானுக்கு அடிமை,
குருஷ்வமாம் அனுச்சரம் என்று லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார். என்னை நாட்டில் விட்டு சென்று விடாதே, என்னை உடனே அழைத்துச் செல், என்னென்ன அடிமை வேண்டுமோ நான் செய்கிறேன் என்று சொல்லி சென்றார். ஆனால் ஒரே ஒரு குறை. ராமனிடத்தில் சென்று உன் தம்பிகளுள் யார் சிறந்தவர் என்று கேட்டால் என்ன சொல்லுவாராம்? பரதன்தான் எனக்கு சிறந்த தம்பி. ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. லக்ஷ்மணனையே வைத்துக்கொண்டு சொன்ன வார்த்தை. என்னதான் இருந்தாலும் பரதனைப் போல் ஒரு தம்பி இருக்க முடியாது. ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். அப்பேற்பட்ட தம்பி பரதன். யாரு? அவர் அயோத்தியில் இருக்கார். கூட 14 வருஷம் இருந்தது லக்ஷ்மணன். அவரை வைத்துக்கொண்டே பரதனைப் போல் தம்பி வருமான்னு ராமன் சொல்கிறார். ஏன் அப்படி லக்ஷ்மணன் ஏன் குறைந்து விட்டார்? பரதன் ஏன் மேலோங்கி இருக்கிறார் என்றால் அதுதான் சூக்ஷ்மம். லக்ஷ்மணன் சேஷத்துவத்தை மட்டும் புரிந்து கொண்டார். பரதன் பாரதந்திரியம் என்கிற மற்றொரு தன்மையும் புரிந்து கொண்டார். ஆத்மாவுக்கு நேற்றிக்கு 2 தன்மைகளை பார்த்தோம். ஒன்று அறிவாளியாக இருக்கிறார், மற்றொன்று பகவானுக்கு அடிமையாக இருக்கிறார். இது இரண்டில் எது முக்கியம்னு பார்த்தால் அறிவாளியாக இருப்பது முக்கியமே அல்ல, பகவானுக்கு அடிமை என்பதுதான் முக்கியம். அதனால் பகவானிடம் பக்தி செய்ய வேண்டும் என்று பார்த்தோமா? இப்ப அதை தாண்டி இன்னொரு படி நாம் முன்னேற வேண்டும். சேஷத்துவம் என்றால் நான் அடிமை, அவன் ஆண்டான். அப்ப நான் செய்ய வேண்டிய செயல் என்ன? என்னுடைய சுவாமி யாரோ அவருக்கு ஒரு மேன்மை ஏற்படுவதற்காகவே நான் முயற்சி செய்ய வேண்டும். பரகத அதிசய ஆதாயகத்துவம் என்று தெரிவிப்பார்கள். எனக்கு யார் சுவாமியோ அவருக்கு இப்ப இருக்கிறத விட ஏதோ ஒரு மேன்மை உண்டாகணும். மேன்மைனா ஆனந்தம் உண்டாக வேண்டும். நான் செய்த செயலாலே என்னுடைய ஆண்டான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடையே யார் செயல்படுகிறாரோ அவருக்கு சேஷன் என்று பெயர். லக்ஷ்மணன் இதை குறைவரச் செய்தார். ஆனால் ராமனுடைய திருவுள்ளம் என்ன என்று லக்ஷ்மணன் பார்க்கவே இல்லை. சேஷத்துவத்தில் ஒரே ஒரு குறை என்னவென்றால், நான் அடிமை, அவர் ஆண்டான், அவருக்கு ஆனந்தம் ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் நான் செய்ய வேண்டும் என்கிற முடிவை இந்த ஜீவாத்மா எடுத்து விடுகிறார். அதனால் என்ன ஆயிற்று? ராமன் லக்ஷ்மணனிடம் நீ காட்டுக்கு வராதே, நானும் சீதையும் செல்கிறோம், நீ இங்கு இருந்து கௌசல்யை என்னை விட்டு தவிப்பாள், தசரதன் என்னை விட்டு தவிப்பார், பரதனும் சத்ருக்னனும் இங்கு இல்லை, அதனால் நீ இருந்து அவர்கள் தாய் தந்தையர்களுக்கு அந்த சேவைகளை செய்து கொண்டு இங்கேயே இரு, 14 ஆண்டுகளை 14 நாட்களை போல் முடித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று லக்ஷ்மணனிடத்தும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அதெல்லாம் கிடையாது. நான் சேஷன், எனக்கு தொண்டு செய்ய வேண்டும், நீ எங்கு செல்கிறாயோ நான் கண்டிப்பாக வருவேன் என்று லக்ஷ்மணன் சொல்லிவிட்டார். அப்ப ராமனுடைய எண்ணத்தை மீறினாலும் பரவாயில்லை, தான் அடிமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருந்ததோ இல்லையோ, அதுதான் சேஷத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கஷ்டம். சேஷத்துவத்தை மட்டும் புரிந்து கொண்டால் நான் செய்யணும் தொண்டு செய்யணும்னு தோணுமே தவிர அவர் மனது எதை எதிர்பார்க்கிறதுன்னு பார்த்து செய்யாது. இதே போல பரதன் செய்தாரா? பாதுகையை ஏண்டிக்கொண்டு திரும்பி வந்து விட்டாரே. ராமன் திரும்பி வரணும்னு தான் பரதன் கேட்டது, அது நடக்கவில்லை. தன்னுடைய பாதுகையை மட்டும் கொடுத்து பாதுகையை ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் வைத்துவிட்டு நீ அருகில் இருந்து ஆட்சி செய்வாய் என்று பரதனிடத்தில் சொன்னார். அப்ப பரதன் எதை ஆசைப்பட்டு வந்தாரோ ராமன் திரும்ப வேண்டும் என்பது, அது நடக்கவே இல்லை. ஆனால் அவர் தேரில் ஏறி வரும்பொழுது ஆருரோக ரதம் ஹிருஷ்டகான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ஆனந்தமா தேரில் ஏறி திரும்பி வந்தாராம். ஏனென்றால் அவருக்கு தன்னுடைய எண்ணம் முக்கியமானது அல்ல, ராமன் இப்போது காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அதை எதிர்த்து பேசுவதற்கு நாம் ஆள் கிடையாது. யாவது ஆவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத் துவமிக லோகேஷு சுவாமித்வம் அனுவர்த்தய. ராமா, இந்த ராஜ்யம்னு சொல்றாளே அதுவும் உன்னுடைய சொத்து, பரதன் என்கிற நானும் உன்னுடைய சொத்து, நீயாக பார்த்து பரதா அந்த ராஜ்யத்தை பார்த்து காப்பாத்தி கொண்டு வான்னு சொன்னால் அதற்கு மேல் என்னுடைய விருப்பம் என்பதே ஒன்று கிடையாது அப்படின்னு ராமன் சொன்னதை கேட்டாரோ இல்லையோ, அதற்கு தான் பாரதந்திரியம் என்று பெயர். சேஷத்துவம் என்றால் என்னுடைய சுவாமிக்கு நான் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம். பாரதந்திரியம் என்றால் நான் முக்கியம் அல்ல, என்னுடைய எண்ணம் முக்கியம் அல்ல, அவருடைய திருவுள்ளம் தான் முக்கியம். நான் அவருக்கு சொத்து. சொத்து என்னைக்கான தனியா ஆசைப்படுமான்னு, இப்ப அடியன் கிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளா ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, அடியன் போகவே இல்லை, அதுல ஒன்றும் புழக்கமே இருக்கவில்லை, யாரோ ஒருவர் அதை ஆக்கிரமித்து கொண்டார், அங்கு அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இப்ப அந்த வீட்டை மீட்கணும்னால் நான் முயற்சி எடுக்க வேண்டுமா இல்ல அந்த வீடே முயற்சி எடுக்குமா?
வீடு கிளம்பி நேர ஒரு நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு புகார் கொடுத்து, இந்த மாதிரி நான் இன்னாருடைய சொத்து, ஆனா வேற ஒருத்தர் வந்து என்னை அனுபவிக்கிறார், அதனால் நீங்கள் பார்த்து சரி செய்து இதை முடித்து வைக்க வேண்டும்னு சொத்து போகுமா? போகாது. சுவாமியான நான் தானே சொத்தை காப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அதே எண்ணம் தான் பரதனுக்கு. நான் சொத்து. அவர் இன்றைக்கு நீ காட்டில் இருன்னு சொன்னா இருப்பேன், நாட்டுக்கு சென்று ஆட்சி செய்யன்னு சொன்னால் செய்வேன். நான் ஸ்வதந்திரன் என்கிற எண்ணம் ஒன்றுதான் பரதனுக்கு பிடிக்காது. நீயே ராஜாவாக இருன்னு சொன்னால் அவருக்கு ஆகாது. நீ ராஜா அல்ல, பாதுகை தான் ராஜா. ஆனால் நான் சொல்கிறேன் ராஜ்யத்தை காத்து கொண்டு வான்னு ராமன் சொன்னார். அதைக்கு மீறி பரதன் பேசவே இல்லை. இந்த குணத்துக்கு தான் பாரதந்திரியம் பாரதந்திரியம் என்று பெயர். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।